வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமோட சைக்காலஜி டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் ஒன்று தான் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு வர்றது கோடிங் அண்ட் என்கோடிங். ஸோ ஆல்ரெடி அதில் ஒரு 4 டைப்ஸ் பார்த்துட்டோம். இது 5th டைப். இது என்ன டைப் அப்படின்னா சைனீஸ் கோடிங்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஐபிபிஎஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, கிளர்க் எக்ஸாமு, பேங்க் எக்ஸாமு, அது மட்டும் இல்லாமல் ரயில்வே எக்ஸாமு, அது ரிலேட்டடான எக்ஸாமுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் கோடிங் அப்படிங்கிற டாப்பிக்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நமக்கும் வந்து சைக்காலஜியில் சைனீஸ் கோடிங் கேட்குறாங்க. பட் இவ்வளோ நாளாக நமக்கு அது சைனீஸ் கோடிங் அப்படிங்கிறது தெரியாமே நம்ம கோடிங் பார்த்துட்டு வரோம். அதாவது என்னென்னா இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. டாரா டீலான்னு சொல்லி அதோட வேர்ட்ஸே வந்து நமக்கு பரிச்சயம் இல்லாத வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து சைனீஸ் கோடிங் சொல்றாங்க. சைனீஸ் லாங்குவேஜ்ல மேபி இந்த கோட் வந்து கொடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் சைனீஸ் கோடிங். இது ஒரு டைப்பா வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கோடிங்கை வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். தெரியல அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லைஃப் இஸ் ஏ ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு வந்து டாரா டீலான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு என்னன்னா லைஃபுக்கு டாவோ இஸ்ஸுக்கு ராவோ அப்படின்னு சொல்லி மேட்ச் ஆகாது. லைஃப் இஸ் ஏ ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடு இதுதான். இது மேபி லைஃபுக்கு வந்து லாவா இருக்கலாம், டீயா இருக்கலாம், ராவா இருக்கலாம், டாவா இருக்கலாம். ஸோ அது தெரியாது. பட் இதுக்குள்ள ஏதோ ஒரு 4ல் ஒரு வேர்டு தான் இந்த லைஃப் சூஸ் பண்ற மாதிரி லைஃபுக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் சக்ஸ் சம்டைம்ஸ் அப்படிங்கிறதுக்கு டாப்பா டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் இஸ் ஹாப்பினஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து டூ ராக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃபிகல்ட் இஸ் ஏ ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு லா ரா டி பூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது எதுக்கு எது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு கோட் லாங்குவேஜ் கொடுத்துட்டு 2-3 கொஸ்டின் இது கீழே கேட்கலாம். ஏன்னா நிறைய எக்ஸாம்ல அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கலாம். இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா PUTITA இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம பியூங்கிறதுக்கு என்ன கோடுன்னு பார்க்குறோம், டீங்கிறதுக்கு என்ன கோடு, டாங்கிறதுக்கு என்ன கோடுன்னு தனித்தனியாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பியூங்கிறது எந்தெந்த இடத்துல எல்லாம் வருதுன்னு செக் பண்ணுங்க. பியூங்கிறது இந்த ஒரே ஒரு இதுல அது மட்டும்தான் வருது. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு இதுல அது மட்டும்தான் வருது. மற்ற எதுலையுமே பியூ வரல. அப்போ டிஃபிகல்ட்டுங்கிறது வேற எங்கேயாவது வந்திருக்கான்னு பாருங்க. ஓகேவா? ஸோ வேற எங்கேயாவது வந்திருக்கான்னு பாருங்க. வரல. லைஃப் இஸ் ஏ ப்ராப்ளம் வந்திருக்கு, லைஃப் சக்ஸ் சம்டைம்ஸ் வந்திருக்கு, சம்டைம் இஸ் ஹாப்பினஸ் வந்திருக்கு. அப்போ பியூ வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இஸ் வந்து பாருங்க இங்கே வந்திருக்கு, இஸ் ஏங்கிறது இங்கே வந்திருக்கு. அப்போ இது வந்து ரிப்பீட்டட் கோட். ஓகேவா? ஸோ ரிப்பீட்டட் கோட்னா ரா TILAல ஏதோ 2 கோட் ரிப்பீட்டடாக வரும். அதே மாதிரி ப்ராப்ளமும் வந்திருக்கு. இஸ் பாருங்க லைஃப் இஸ் ஏ ப்ராப்ளத்தில் வந்து டா ரா டி லா இருக்கா. அப்ப இதுல ரா இருக்கு, லா இருக்கு, டி இருக்கு. ஸோ இது 3மே இதுல இருக்கு அப்படின்னா இது 2ஐயும் மேட்ச் பண்ணும்போது இது 3மே சேமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் ஏ ப்ராப்ளத்துக்கு வந்து லா ரா டி இந்த 3ல் ஏதோ தான் வருது. அப்போ மிஸ் ஆனது எது? பியூ மட்டும்தான். அப்போ இந்த 3ல் மிஸ் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட். ஸோ அப்போ டிஃபிகல்ட் அப்படிங்கிறது தான் பியூ. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிஃபிகல்ட் அப்படிங்கிறது சொல்லிடலாம். ஓகே? ஸோ டிஃபிகல்ட் வரக்கூடியது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 and 3 தான். செகண்ட்ல வரல. ஓகேவா? அடுத்து என்ன பார்க்கணும்? டிஐடிக்கு என்ன பார்க்கணும்? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு டிஃபிகல்ட் கண்டுபிடிச்சாச்சு. டிஐக்கு எங்க பார்க்குறோம்? டிஐ வந்து ஆல்ரெடி இருக்கு. டிஐ எதுல இருக்கு? இதுல இருக்கு, இதுல இருக்கு, வேற எதுல இருக்கு? அவ்வளவுதான். இது 2ல தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த 2ல காமனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 வேர்டு காமனா இருக்கு. இஸ் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி 3 வேர்டு காமனா இருக்கு. அப்போ அது வந்து இஸ்ஸா இருக்கலாம், ஏவா இருக்கலாம், ப்ராப்ளமா இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஓகே. அடுத்து டிஏ டா பாருங்க. டிஏ டா வந்து பாருங்க, டா வந்து இதுலையும் இருக்கு. ஓகேவா? ஸோ மற்ற எதுலையும் கிடையாது. அப்போ இந்த 2லையும் என்ன வேர்டு சேமா இருக்குன்னு பாருங்க. லைஃப் சேமா இருக்கா? ஓகேவா? ஸோ இது 2லையும் லைஃப் சேமா இருக்கு. அப்போ டாக்கு லைஃப். ஸோ டாக்கு லைஃப். அப்போ லைஃபும் டிஃபிகல்ட்டும் வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் லைஃபும் டிஃபிகல்ட்டும் வரக்கூடியது சேம் 2 இருக்கு. அப்போ நம்ம கண்டிப்பாக டிஐக்குரிய கோடு என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். டிஐக்குரிய கோடு வந்து ஒன்று ஏவா இருக்கலாம், இன்னொன்று ப்ராப்ளமா இருக்கலாம். ஸோ ஏ ப்ராப்ளம் வேற எதுல வருது? இதுல தான் வருது. ஏ ப்ராப்ளம் தான் வருது. அடுத்து ஏ வந்து வேற எங்கேயாவது வருதான்னு பாருங்க. லைஃப் சக்ஸ் சம்டைம்ஸ் இஸ் ஹாப்பினஸ். ஸோ ஏவா ப்ராப்ளமா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இஸ்ஸுக்கு கண்டுபிடிச்சலாம். இஸ்ஸுக்கு கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஏ ப்ராப்ளத்துக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ ஏ ப்ராப்ளத்துக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ இங்கே வந்து ஏவா வரலாம் அல்லது ப்ராப்ளமாக வரலாம். அப்படி பார்த்தோன்னா டிஃபிகல்ட் லைஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரலாம், இல்லைன்னா லைஃப் டிஃபிகல்ட். ஸோ இந்த 1 and 3ல் ஆப்ஷனில் வரலாம். அப்போ எய்தர் 1 or 3 ஒன்றும் வரலாம், இல்லைன்னா 3 வரலாம். ஏன்னா நமக்கு இங்கே ஏக்கும் ப்ராப்ளத்துக்கும் கண்டுபிடிக்க முடியலை. ரெண்டுமே சேமாக தான் வருது. ஒரு இதுலேயும் ஏ ப்ராப்ளம் வருது. மேபி இந்த ப்ராப்ளம்ங்கிற வேர்டு வந்து வேறு எதுலையாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ எய்தர் 1 or 3 இருக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்னும் கோட் லாங்குவேஜ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் கோடு வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இருக்கட்டும். இப்போ கொஸ்டினுக்கு டைரெக்டாக போடலாம். அதர் மணி ஆரஞ்சு அப்படிங்கிறதுக்கு என்ன கோடு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதர் எடுத்துக்கிறோம். அதர் எதில் இருக்குது? இதுலையும் தான் இருக்குது. இந்த 2 சென்டென்ஸ்லையும் தான் இருக்குது. இந்த 2 சென்டென்ஸ்லையும் வேறு மற்ற வேர்ட்ஸ் காமனாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை, இது டிரான்சாக்ஷன் அஹட்ருன்னு இருக்குது, இது இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸிட் இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது அதர். அப்போ இந்த கோட்லேயும் காமனாக இருக்குது எதுன்னு பாருங்கள், டிஎன். ஸோ அப்போ அதற்கு என்ன வரும்? டிஎன் வரும். ஸோ டிஎன் வரக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள், ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் டிஎன் வேறு எதுலேயுமே வரல இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் அப்படின்னு டிக் பண்ணல. இருந்தாலும் நம்ம மணிக்கு செக் பண்ணி பார்க்கலாம். மணிக்கு எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்ப்போம். ஸோ மணி எங்கே இருக்குது? இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மணி உள்ள இந்த சென்டென்ஸில் மிச்சம் இருக்கக்கூடிய 2 வேர்டு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்து அஹட் இருக்குது. அஹட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையும் சேமாக இருக்குது, மற்றது எதுவுமே இந்த 2 இதுலையும் சேமாக இல்லை. அப்போ இது 2லேயும் சேமாக இருக்கிறது எது? ஆடு. அப்போ அஹடுக்கு ஆடு போயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த சென்டென்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இந்த சென்டென்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேமாக இருக்குது, மற்ற எதுவும் சேமாக இல்லை. அப்படிங்கிறப்போ இதில் 2லேயும் சேமாக இருக்கிறது வந்து இஸ்ஸு. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இஸ்ஸு. அப்போது ஆடு போச்சு, இஸ்ஸு போச்சு, மிச்சம் இருக்கக்கூடியது எம்ஜி. இந்த எம்ஜி வந்துருச்சா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆரஞ்சுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு டிஎன், இதுக்கு எம்ஜி கண்டுபிடிச்சிக்கோ. இப்போ ஆரஞ்சுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆரஞ்சு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆரஞ்சே இல்லை. ஓகேவா? ஸோ ஆரஞ்சே இவங்க கொடுத்துருக்க இதில் வந்து எதுலேயுமே ஆரஞ்சு கிடையாது. அப்போ ஆரஞ்சு இல்லை அப்படின்னா இந்த கீங்கிற வேர்டு இருக்கான்னு பாருங்கள், கோட் வேர்டு இல்லை. அப்போ மேபி இதுக்கு இதை அசைன் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ நம்ம இதில் நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி டைம் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லெட்டரே நமக்கு டிஎன் கிடச்சிருக்கு. டிஎன் இருக்கிற ஆப்ஷனே வேறு எதுவுமே கிடையாதுங்கிறதுனால ஃபஸ்ட் ஆப்ஷன்னு டிக் பண்ணிவிட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அசைன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, ஹவு இஸ் ஈட் ரிட்டன் இன் தட் கோட் லாங்குவேஜ். இல்லை ஒரே ஒரு வேர்டு ஈட்டுக்கு மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஈட் எங்கே வருதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இதில் ஈட் வருது, அதாவது மற்றதில் எதில் ஈட் வருதா? இல்லை. ஸோ இந்த 1 தான் ஈட்டு வருது அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வேர்டுக்கு என்ன கோடுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த ஈட்டுக்கு வேறு எது வரும்னு நம்ம சொல்லலாம். ஃபுட்டு பேலன்ஸ்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ ஃபுட்டு பாருங்கள், ஃபுட்டுக்கு செக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இதுவும் ஃபுட்டு இருக்குது, இதுலேயும் ஃபுட்டு இருக்குது. வேறு எதுவும் சேமாக இருக்கா? வாஸ் சூப்பர்ப் இருக்குது, இது ஈட் பேலன்ஸ் இருக்குது. அப்போ ஃபுட்டு மட்டும்தான் இதில் கோடு சேமாக இருக்கணும். ஸோ கோடு சேமாக இருக்கிறது டா. ஸோ ஃபுட்டுக்கு வந்து டா. ஓகேவா? ஸோ ஃபுட்டுக்கு டா. இப்போ ஈட் பேலன்ஸில் பேலன்ஸ்டுங்கிற வேர்டு வேறு எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்போது ஈட் பேலன்ஸ் அப்படிங்கிறதான் எஸ்இஎல்ஏ. இதில் இது ஈட்டாக இருக்கலாம், இல்லைனா இது ஈட்டாக இருக்கலாம், இல்லைனா இது பேலன்ஸாக இருக்கலாம், இது பேலன்ஸ்டாக இருக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணலாம்? ஈட்டுக்கு வரும். ஏன்னா மற்ற சென்டென்ஸில் வந்து பேலன்ஸ்டு அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி சொல்லலாம். பட் இது கொடுக்காததுனால ஈட்டுக்கு எஸ்இஆர்எல்ஏ, எஸ்இ அல்லது எல்ஏ அப்படிங்கிறது தான் வரும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம இந்த கோடை உங்க கொடுத்ததை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் எஸ்இ அல்லது எல்ஏ. இங்கே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஏன்னு. டிஏ வந்து ஆல்ரெடி ஃபுட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் ஆன்சர் வந்து 5th. அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ இங்கேயும் சில கோடிங் கொடுத்துருக்காங்க. கடைசியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நீட் ஹோல் மோர் அப்படிங்கிறதுக்குரிய கோடு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நீட் எடுத்துக்கலாம். நீட் எங்கே வருதுன்னு பாருங்கள். நீட் அண்ட் வாண்ட் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த சென்டென்ஸில் நீட் இருக்குது. வேறு எந்த சென்டென்ஸில் நீட் இருக்குது? ஹெல்த் மேக்ஸ் ஹோல் ஹாப்பி,
மணி இஸ் நாட் ஹெல்த். நீட் மேக்ஸ் வாண்ட் மணி. ஓகேவா? ஸோ நீட் மேக்ஸ் வாண்ட் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டுலேயுமே வந்து நீட் இருக்குது, பட் அதை தவிர்த்து வாண்ட் மணி அப்படிங்கிற கோடும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதில் வந்து நீடுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ நீடு விட்டுடலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஹோல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ ஹோல் எங்கே இருக்குது? ஹோலுங்கிற வேர்டே இல்லை. மணி இஸ் நாட் ஹெல்த், நீட் அண்ட் வாண்ட் மணி, ஹெல்த் மேக்ஸ் ஹோல் தான் இருக்குது. ஹோல் ஹாப்பி, ஹோல் ஹாப்பி, அப்புறம் வந்து வாண்ட் மணி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஹோல் வந்து இந்த ஒரே ஒரு சென்டென்ஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஹாப்பிக்கு கண்டுபிடிக்கணும், மேக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும், ஹெல்த்துக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அகெயின் கடைசியில் இருக்கக்கூடிய வேர்டு பாருங்கள், மோருக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ மோர் எங்கே வருது? ஹெல்த் மேக்ஸ் ஹோல் ஹாப்பி, மோரே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மோருங்கிற வேர்டே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எலிமினேஷன் தான். அதாவது ஃபஸ்ட்டு நீடுக்கு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த நீடில் மற்றதுக்குரியதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா எது சேமாக இருக்குது? நீடு, வாண்ட்டு, மணி ரெண்டுலேயுமே சேமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்குரிய கோட்லையும் எதெல்லாம் சேமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கோடில் பாட்டு, அப்புறம் ஜென் கிடையாது, பாட் சேமாக இருக்குது, மாப்பு சேமாக இருக்குது, டிஎம்பி சேமாக இருக்குது. அப்போ இதில் மிச்சம் என்ன தனியாக இருக்குது? புட்டு. அப்போ அண்டுங்கிறது புட். ஓகேவா? அடுத்து இதில் வந்து என்ன தனியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. அப்போ மேக்ஸுங்கிறது ஜென். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேர்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்ம இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும்? நீடுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வாண்ட் மணி, மணிக்கு மேட்ச் ஆகிறதா பாருங்கள். இப்போ ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மணி வந்து சேமாக இருக்கா? இதுலேயும் மணி சேமாக இருக்குது, மற்ற எதுவுமே சேமாக கிடையாது. ஸோ அப்போ மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்கக்கூடிய கோடு வேர்ட் பாடுங்க. பாட்டா? எஸ், பாட்டு. அப்போ பாட்டுங்கிறது மணி, மணிங்கிறது பாட். ஓகே, மணிக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து வேறு ஏதாவது சேமாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ வேறு என்ன வேர்டு வந்து சேமாக இருக்கான்னு பார்க்கலாம். என்ன வேர்டு சேமாக இருக்குது? நீட் அண்ட் வாண்ட் மணி. ஓகே, இதில் வந்து மணிக்கு கண்டுபிடிச்சாச்சு, அண்டுக்கு கண்டுபிடிச்சாச்சு, வாண்ட் அண்ட் நீடு தான் கண்டுபிடிக்கணும் அகெயின். அதே மாதிரி இங்கேயும் வாண்ட் அண்ட் நீடு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வாண்ட் அண்ட் நீடு தான் கண்டுபிடிக்கணும்.